ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ தமிழ் குரல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஸ்டீலுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் ஸ்விங் ட்ரேடு கோசம் வாங்கியிருப்பீங்க, ஒரு சிலர் ஸ்கேல்பிங் கோசம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இருக்கிற பொசிஷனை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஸ்டாக்ஸை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கோசம் பண்ணித்தரோம். ஸோ இதுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும்தான். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை வச்சு யாரும் வாங்க வேணாம். உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் மந்த்லி சார்ட் போவோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 52 வீக்ஸோடைய ஹை லெவல் கிட்டக்க இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. அண்டு லோவில் இருந்து தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 2023 கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் இருக்கும். ஓகேங்களா, அந்த லோவில் இருந்து ஒரு வருஷத்தில் ஆல் டைம் ஹையை நோக்கி ஸ்டாக் மூவ் ஆகி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஆல் டைம் ஹை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 9 மாதத்தில் ஆல் டைம் ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆல் டைம் லோலேருந்து 52 வீக்ஸ்லேருந்து. ஸோ மேபி அங்கே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களே இப்போ தான் கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 மாதம் கழித்து அப்பாடான்னு பெரிய மூச்சு விட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் அந்த ஹைக்கே வருது. மேபி இங்கேருந்து கீழே போகும்போது எதாவது ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டைரக்ஷனல் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான நோட் தான் டாடா ஸ்டீலுக்கு இருக்குது. ஓகே, மேபி நெக்ஸ்ட்டு ஒரு 2 மந்த்து இப்போது இந்த மெட்டல் செக்டர் எல்லாமே நல்லா பூஸ்ட் ஆகி மேலே வந்தது. ஸோ அதனால் ஒரு ரேலி கிடச்சிது. ஸோ அங்கேருந்து இப்போது ஆல் டைம் ஹை நோக்கி இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டுமே நிஃப்டி அந்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா நிஃப்டியே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கனால மேபி இந்த இடத்துல இந்த ப்ரைஸில் உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதனால் இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் கீழேயும் வரலாம். ஸோ எப்பப்போலாம் உங்களுக்கு டாடா ஸ்டீல் ஒரு நல்ல விலைக்கு கீழே கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அந்த 52 வீக்ஸ் லோ அரவுண்டு ஒரு 122, 132 இந்த ரேஞ்சு. ஓகேங்களா, ஸோ அரவுண்ட் 140 கூட கிடச்சா கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் பொறுமையாக ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த நேரத்தில் நம்ம ஆவரேஜ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் எதுவுமே பாசிபிள். பட் சடனாக இந்த 173 ஆல் டைம் 52 வீக்ஸ் ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து சூப்பராக உங்களுக்கு ரேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனால் என்ன சிக்கல்னால் நிஃப்டி இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல். ஸோ வீக்லியில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேப்பா, இப்போது இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்கிறிய, குண்டை தூக்கி போகிறிய, கண்டிப்பாக இறங்கிடுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாள் அப்படியே ஒரு சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துருச்சு. இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நிஃப்டி சரியில்லாதனால. ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 160, 148, ஒரு 150 ரூபாக்குள்ளே தான் சுற்றும். ஏன்னா இதில் தான் மோஸ்ட்லி டாடா ஸ்டீல் சுற்றும், அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. பட் சப்போஸ் நிஃப்டி ரொம்ப கிராஷ் ஆகுது போகுது அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே, அதாவது இந்த 140க்கு கீழே போகிறதா இருக்கட்டும், இல்லை 122, 132 இந்த ரேஞ்சில் போச்சு நீங்கள் மறுபடியும் அதை ஆவரேஜ் பண்ணுற சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சில் மேபி இங்கேருந்து நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 173 உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆனால் இங்கேருந்து இப்போதைக்கு ஒரு 1 or 2 மந்தில் உடனே உடச்சிட்டு போமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆச்சும் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை மட்டும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வீக்லி சார்ட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றது மட்டும் டாடா ஸ்டீலுக்கு இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். மேபி இது இந்த வீக் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மாறுறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. மேபி இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீக்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு வீடியோ கீழே சொல்லுங்கள், நான் அப்போ மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இப்போது அடுத்தது ஸ்விங் ட்ரேடுக்கு வருவோம். ரொம்ப நாளாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு சைடு வேஸே ரொம்ப நாளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் போக முடியாமல் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா,
சாப் ஸ்டோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அப் ட்ரெண்டுன்னு காட்டும், பட் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இருந்திருக்காது. ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது. ரொம்ப வாலட்டைல்டாக எப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தது நிஃப்டி மாதிரியே கிட்டத்தட்ட. ஸோ டாடா ஸ்டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 10 ஸ்விங் ட்ரேடில் பிடிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான என்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ டாடா ஸ்டீல்ஸை மட்டும் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 5 இல்லை ரூ. 2 ரூ. 1 இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ரூ. 2 டாடா ஸ்டீலில் பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டே கிடைக்கலனாலும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை சப்போர்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் மார்ஜின் கிடைக்கும் டாடா ஸ்டீலில். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை எடுத்து ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது அதில் என்ன பாசிபிள்ன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 100 பாயிண்ட் வேணும், நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 100 கிடைக்கும்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ரூ. 100 அதில் பாசிபிளா அப்படின்றது பார்க்கணும். அது அந்த ஸ்டாக்குக்கான பொட்டன்ஷியலானு பார்க்கணும். அதில் பாசிபிளே இல்லாத ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு நம்ம வந்து போயிட்டு ரூ. 100 எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேட்னு வரும்போது ஒரு ரூ. 3 ஒரு ரூ. 2ன்றது ரொம்பவே ஸ்வீட் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். ஸோ வித்தின் ஒரு 3 days 4 daysல ஒரு ரூ. 2 ரூ. 3 ஆயிடுச்சுன்னா அழகாக கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 10,000 ஸ்டாக் நீங்கள் டாடா ஸ்டீல் வாங்குறீங்கன்னா அடுத்தது ஒரு ரூ. 2 3 ஆயிடுச்சுன்னா 30,000 20,000 கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு இந்த 170ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 170லேருந்து மறுபடியும் அகைன் ஆல் டைம் ஹைக்கு ஒரு 173 இல்லை வந்து ஒரு 172 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து அப் ட்ரெண்டில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏதாவது சைட் வேஸில் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா சப்போஸ் நிஃப்டி நல்லா இப்போது மூவ்மெண்ட் இருக்குது, இங்கேருந்து நிஃப்டி நல்லா ஏறுற பட்சத்தில் உங்களுக்கு நிறையா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கல ஷுவர் ஷார்ட்டாக தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 165 இல்லை வந்து ஒரு 160 இந்த ரேஞ்சில் எதாவது கிடைக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 160க்கு வாங்கி 165 இல்லை வந்து ஒரு 163க்கு கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான பிளான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதுக்கு டெக்னிக்கலாக இப்போதைக்கு எதுவுமே வந்து பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றது நம்ம டே சார்ட்லேயும் அண்ட் 4 hour சார்ட்ஸ்லேயும் பார்க்கும்போது தெரியுது. பட் 4 hour சார்ட்டில் இங்கேருந்து ஒரு 3 rupees ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு காட்டுது. பட் அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இந்த மெட்டல் செக்டாரில் இருக்க ரேலி கண்டினியூ ஆகணும். இப்போதைக்கு கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு 160க்கு வெயிட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஒரு 165க்கு வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிது சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு கையை வைக்கிறது கரண்ட் பாக்ஸில் கை வைக்கிற மாதிரி எப்படி வேணால் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்டக்கப் ஆகிடுவீங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடுக்கான எந்த வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் எந்த முடிவு வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் போட்டுருங்க. ஸ்கேல்பிங்க்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்தடுத்து வேறு ஸ்டாக்ஸில் இது மாதிரி கண்டென்ட்ஸ் போடுவேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சேர்க்கணும்னு நினச்சா கூட சொல்லுங்கள், நான் அதையும் முடிஞ்சால் சேர்த்தே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது வந்து ஸ்கேல்பிங்க்கு பார்க்கும்போது இப்போ ஒரு அகெயின் இந்த 170லேருந்து ஒரு 173 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க நான் ரெடி. ஏன்னா ஸ்கேல்பிங்கும் போதே உங்களுக்கு ரிஸ்க் ஏறி தான், ரிஸ்க்கான ட்ரேட் தான். ஸோ இங்கேருந்து ஒரு 169 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு 170 இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 173 அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒரு ரூ. 3 இல்லை ஒரு ரூ. 2 உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ரூ. 1 சொன்னேன், ப்ராஃபிட் 3 சொன்னேன், 1:3 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பியூர்லி 1 hour சார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் மாறும், அதை பேஸ் பண்ணி எல்லாமே மாறும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதையும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஒரு கன்ஃபர்மேஷன் உங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் சொல்கிறது இல்லாமல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாமே. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்னை கேட்டுட்டு அதில் நம்ம சேட் ஓப்பனில் தான் இருக்கும், இல்லை டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள்
பண்ணிவிட்டு நான் இது மாதிரி எடுக்க போகிறேன், எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்கேல்பிங் 50 மினிட்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. 1 ஹவரில் மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 ஹவர் பேஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க, என்னால் ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. 50 மினிட்ஸ் பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு காட்டுது. பட் எடுக்கலாம். ஏன்னா வந்து 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல்பிங்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 1 or 2 டேஸ் சார்ட்ஸ் பாருங்கள். சார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு 171 அந்த மாதிரி ஏதாவது என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 173, 174 கூட வாய்ப்பு இருக்குது. 173 வச்சுக்கோங்க, ₹1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ₹1 வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் டக்குன்னு ₹1 வந்தோடனே கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி 2 டேஸில் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொண்டு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 20,000 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ₹20,000, ₹1 ஏறுனா ₹20,000 2 நாள் 3 நாளாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரலாம். அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துருங்க. அகைன் இது வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸுன்றதுனால உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணுவோன்னா நல்ல ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்கு நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல ரேட்டுக்கே கொடுக்கலாம். பட் இப்போ ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு இந்த 173 கிராக் பண்ணுச்சுன்னா மேபி இன்னும் ரேலி கண்டினியூ ஆகி 175 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டாடா ஸ்டீலுடைய லாங் டேர்ம் அண்டு ஸ்விங் ட்ரேட் அண்டு ஸ்கேல்பிங்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் வேணும், என்ன மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலாக நீங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்லாம் கிடையாது கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஆனால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இருக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட்டில் இருக்கேன். ஸோ என்னோடய குரூப்பில் நிறையா நம்ம வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணியும் ஒரிஜினல் ட்ரேட்ஸ் பண்ணி அதோட ப்ராஃபிட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறோட அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.